அவ்வளோ பெரிய டெண்டரை என் பேர்ல நீங்க போடுவீங்களா? அப்படி என் பேர்ல போட்டா மட்டும் எனக்கு என்ன கிடைக்க போகுது? இந்த கடைசி நாட்கள்ல கோடீஸ்வரிங்கிற திருப்தியை தவிர ஒருவேளை என் பேர்ல நீங்க டெண்டர் போட்டீங்கன்னா அதாங்க என்னோட அதிர்ஷ்டத்தினால அந்த டெண்டர் ஓகே ஆயிடுச்சுன்னா எல்லா கணவருக்கு பின்னாடியும் அவங்க மனைவி இருப்பாங்கன்ற ஆத்ம திருப்தி எனக்கு கூட கிடைக்குங்க. நான் இறந்து போனதுக்கு அப்புறம் என்னோட ஆத்மா கூட அதே சந்தோஷத்தோட காத்துல கலந்து போயிடுங்க. அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன், அவ்வளவுதான். நான் இப்ப ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்னங்க அது? டெண்டரை உன் பேர்லயே போடலான்னு. நான் நல்லா நிதானமா யோசிச்சு எடுத்த முடிவுதான். அது இல்லங்க. இதுக்கு மேல எதுவும் பேசாத. வந்து இதுல கையெழுத்து போடு. உங்க இஷ்டம். இங்க கையெழுத்து போடு. அது இல்லங்க. இதுக்கு மேல எதுவும் பேசாத. முதல்ல இங்க கையெழுத்து போடு. ராதா, நீ வந்து எவ்வளவு நேரம் ஆகுது? எப்பதா ஜூஸ் குடிங்க மாமா. தேங்க்யூ. போட்டியா? நான் என்ன பண்றேன்னு திருட்டுத்தனமா ஒட்டா கேக்குற. இருடி உன்னை வச்சுக்கிறேன். என்ன விஷயம்? இந்த சந்தனவும் ராதாவும் நம்மள பிடிச்சி சனிய மாதிரி வீட்டிலேயே உட்கார்ந்துக்கிட்டாங்க. இவங்களை உதறி விட வழியே இல்லையா? என்ன பண்றதுன்னு சொல்லுடா. என்னமோமா, நாம எந்த வழியில போனாலும் தரித்திரம் நமக்கு முன்னாடி போய் அந்த வழியை மூடிடுது. எனக்கு கூட என்ன பண்றதுன்னே தெரியலமா. சரிம்மா, வம்சி வர்ற இந்த டாபிக் இதுக்கு மேல பேச வேண்டாம். ஏண்டா வம்சி, இந்த டெண்டர் சப்மிட் பண்ண கிளம்பிட்டியா? பண்ண போறேன்ப்பா. யாரு பேர்ல டெண்டர் சப்மிட் பண்ண போறியோ அவங்க சம்பந்தமான ஃபுல் டீடைல்ஸ், ப்ரூஃப்ஸ், பேன் கார்டு எல்லாமே சரியா இருக்கணும். இல்லைன்னா டெண்டர் ரிஜெக்ட் ஆயிடும்டா. இந்த மாதிரி விஷயத்துலலாம் ரொம்ப கவனமா இருக்கணும்டா. எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துட்டியா? எல்லாமே பாத்துட்டேன்ப்பா. சரி, டெண்டர் யாரு பேர்ல போடலான்னு முடிவு பண்ணிருக்க? ஒன்னு கீர்த்தி பேர்ல, இன்னொன்னு சந்தனா பேர்ல அப்ளை பண்ணிருக்கேன். அப்ப டெண்டர் யார் பேர்ல போடலான்னு முடிவு பண்ணிருக்க? சந்தனா பேர்ல தான் நான் டெண்டர் போட்டிருக்கேன். உனக்கு இதுல சம்மதம் தானே? என்ன பெரிய யோசனையில இருக்க மாதிரி இருக்கு. கேட்ட விஷயத்த எவ்வளவு மசாலா கலந்து கீர்த்தி காதுல போடலான்னு யோசிக்கிறியா? நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலக்கா. அப்படியா? நிஜமாவா? ஜேம்ஸ் பாண்ட் படத்துல வர ஹீரோயின் மாதிரி அவ்வளவு ஒளிஞ்சு ஒளிஞ்சு கேட்டும் எதுவுமே புரியலையா உனக்கு? என்னக்கா நீங்க பேசுறீங்க? நிஜமாவே எனக்கு. வாய மூடு. வாய மூடிக்கிட்டு உன் வேலைய மட்டும் பாரு. இன்னொரு தடவை என் விஷயத்துல குறுக்க வந்தேன்னு வெச்சுக்கோ. அக்கா ப்ளீஸ் அக்கா. அக்கா நான் சொல்றேன்ல. கழுத்தை நிறுத்தி கொன்னு போட்டுருவேன். செத்தா எப்படி செத்தன்னு கேட்கறதுக்கு நாதி இல்ல. உனக்கு எதுக்கு இதெல்லாம்? ஜாக்கிரதை.